والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார், அன்புமிக்க சகோதரர்கள், நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பெண்கள் வீடுகளுக்கு வரக்கூடியவங்களை உபசரித்து அவங்களுக்கு உணவு பரிமாறலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். திருமணம் முடிக்கும் போது கணவனாக இருப்பவர் பணக்காரராக இருப்பார். பணக்காரன் சொல்லிதான் நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா காலப்போக்கில் பல பிரச்சனையினால அவர் வறுமையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு செலவுகளை கட்டுக்குள்ள வச்சு அந்த குடும்பத்தை சிறப்பா எடுத்துக்கிட்டு போறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா சில வீடுகள்ல எண்ணிக்கை நபர்கள் குறையா இருப்பாங்க. அப்போ வேலை குறையா இருக்கும், அதிகமான வேலை இருக்காது. துணி துவைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், உடம்பு சமைக்கிறதா இருக்கட்டும், இது குறைஞ்ச அளவுக்கு செய்வோம். சில குடும்பத்துல எண்ணிக்கை அதிகமா இருப்பாங்க. அந்த வீட்டுகளுக்கு நம்ம வாக்கப்பட்டு போனோம்னு சொன்னா அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும். அப்பந்தான் அந்த குடும்பம் சுபிச்சமா இருக்கும். இன்னும் சில பார்த்தோம்னா திருமணம் முடிக்கும் போது ஏழையா அல்லது நடுத்தரமா இருந்திருப்பாங்க. அந்த சூழலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை மனம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க நம்ம பெற்றோர்கள். காலப்போக்கில் அவர் நல்ல சம்பாத்தியம் பண்றாருன்னா அவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நன்மை பயக்குன்னு சொல்லி மன நிறைவோட அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு போவோம். ஏழ்மையா இருக்கும்போது இப்படிப்பட்ட சுகத்திலையும் துன்பத்திலையும் நம்ம பங்கெடுத்து அந்த குடும்பத்தை தோய்வு இல்லாம நடத்திக்கிட்டு போனோமோ, வசதி வந்த பிறகும் அதுல மாறிடக்கூடாது, கர்வம் வந்துடக்கூடாது, அடுத்தவங்களை மதிக்காத தன்மையும் வந்துடக்கூடாது. நம்ம நிலைமைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இப்ப ரிஸ்க தந்துக்கிறோம், அதை நம்ம பாதுகாக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட வாழ ஆரம்பிக்கிறோம். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் எழுதியிருக்கான். ஏற்ற தாழ்வோடு தான் வாழக்கூடிய தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறான். சில வீடுகளில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு. வீட்டில் குடிசை தொழில் செய்யறது. சில ஊர்களில் பார்த்தோம்னா பனை ஓலையில பாயம் அடைகிறது, இடியப்பத்தட்டு செய்யறது, இந்த மாதிரி ஓலையில செய்யக்கூடிய நிறைய விளையாட்டு பொருள்கள் தயாரிக்கிறது, இப்படியான தொழில வீட்டுக்குள்ள இருந்து பெண்கள் செய்வாங்க. இப்படி செய்யும்போது நம்ம என்ன செய்வோம்? சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்புகளை பண்ணுவோம், அது சீக்கிரம் முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக. சில ஊர்களில் தையல் தொழில் செய்வாங்க. வீட்டுல இருந்து தச்சு அந்த கம்பெனியில் கொடுப்பாங்க. அதுல நம்ம என்ன செய்வோம்? அதுல உள்ள பிசுகளை கட் பண்ணி கொண்டு சீராகி கொடுத்து அவங்களுக்கு சில உதவி. இப்படி ஒவ்வொரு ஊர்களையும் அவங்க ஊர்ல தீப்பெட்டி தொழிற்சாலைன்னா தீக்குச்சி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அந்த காரியங்கள்ல நம்மளே ஈடுபடுத்திக்கிறோம். அது அழகான குடும்பமா இருக்கும். அதே போல என்னன்னு கேட்டா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வரக்கூடியவங்களை கனிவோட உபசரிச்சு அவங்களுக்கு தேவையான உணவு, இருக்கக்கூடிய வசதிகள், இதெல்லாம் நம்ம மன மகிழ்ச்சியோட செஞ்சு கொடுத்தோம். இது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும்
ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே நேரத்துல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு குடும்பத்தார் வராங்க, சொந்தக்காரங்க. அவங்களுக்கு கூட இருந்து வேலை பார்க்கறது ஆள் இல்லாமட்டிலும் நாமளே என்ன செய்யறோம்னு கேட்டா, எல்லா வேலையும் பார்த்து ரெடி பண்ணி அவங்களுக்கு பரிமாறுறோம். அதாவது கணவனும் மனைவியா சேர்ந்து பரிமாறுறோம். அவங்க சாப்பிட்டு போறாங்க. இப்படியும் இருக்குது. இதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம். இன்னும் சில இடங்கள்ல வீடுகள்ல எப்படின்னு கேட்டா, விருந்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம வீடுகள்ல இருக்கு, வரவேற்று உட்கார வைக்குவாங்க. எல்லாம் செஞ்சு ஹாலில் ஒரு இடத்துல வச்சுட்டு கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் பரிமாற மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, நம்ம கோசா ஆண்கள் முன்னாலே இருக்கு வரக்கூடாதுங்கிறது ஒரு காரணம். நல்ல விஷயம்தான். அப்படி ஒரு பழக்கங்களும் ஒரு காலத்துல இருந்தது. அவங்களே எடுத்து வச்சு சாப்பிட்டு போறாங்கன்னா அது பரிமாறத்துக்கு ஆண்கள் அங்கே அந்த டைம்ல இல்லாத ஒரு காரணம். இது அவ்வளவு நல்லது. ஆனால் பரிமாறலாம் ஆண் பெண்கள். எப்படின்னு கேட்டா, கோசா முறையில முகமும் கைகளும் தெரிகிற அளவுக்கு நம்ம சரிபடுத்திக்கிட்டு மகரம் இல்லாதவங்க கூட பரிமாறலாம். இது ரசூலுல்லாவே அனுமதிச்சுக்கிறாங்க, அல்லாஹ் அனுமதிச்சுக்கிறான். என்ன காரணம்னு கேட்டா, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அங்கு ஒரு தோழர் எனக்கு பசியா இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஏழ்மையை தெரிவிக்கிறார். அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தன் குடும்பத்தார்கிட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் விருந்தாடி வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு உணவு கொடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல தண்ணி மட்டும்தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை உணவு கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி தகவல் யோசிக்கிறாங்க. அப்ப சபையோர்ட்ட கேட்கறாங்க, இந்த நபருக்கு உணவு கொடுக்கறதுக்கு விருந்து கொடுக்க யாராவது தயாரா இருக்கிறீங்களான்னு ஒரு சகாபி என்ன செய்றாரு, நான் விருந்து கொடுக்குறேன்னு சொல்லி சரி சொல்றாரு. அப்போ அந்த நபர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா மனைவிட்ட சொல்றாங்க, அந்த மாதிரி விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் உணவு இருக்கா. முதல்ல இவர் கேட்டுக்கல, அப்போ போய் தான் கேட்கிறாரு. அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க கேட்டா, உணவு கொஞ்சமா நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது இவர் சொல்றாரு, விருந்துக்குன்னு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். 2 பிள்ளைங்க சாப்பிட்றதா ஒரு 6 பிள்ளையார் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள சாப்பாடு தான் இருக்கும், உணவு தான். அந்த காலத்துல ரொட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீ என்ன செய், பிள்ளைகளை தூங்க வச்சிரு. தூங்க வச்சுட்டு இந்த உணவை கொண்டாந்து வச்சு 3 தட்டம் எடுத்து கொண்டாந்து வச்சிரு, உணவை மூடி கொண்டாந்து வச்சிரு, இந்த விளக்க திரிய தூண்டி விடுற மாதிரி அமைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காலத்துல லைட்டு இருட்டுல சாப்பிட்றதுங்கிறது சாதாரணமாக கேட்டால் அந்த மாதிரி இந்த காலம் மாதிரி சுவிட்ச் போட்டால் லைட்டு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஒரு கிணத்துல மண் சட்டியில ஒரு திரிய போட்டு அந்த வெளிச்சத்தெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அந்த உணவுப் பொருளை மூடி வச்சுட்டு சாப்பிட உட்கார நேரத்துல விளக்கை தூண்டி விடுற மாதிரி அமைச்சிடறாங்க. அமர்த்தின உடனே கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்றாங்க. விருந்தாளி அதை எடுத்து நல்ல மாதிரியா சாப்பிட்டுறாரு. அப்போ என்ன கேட்டா, இந்த செய்தியை காலையில ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டுட்டு அவன் ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. வரும்போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் நேற்று நடந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, அறிமுகம் இல்லாத நபரா இருந்தா கணவன் மனைவியோட இருக்கும்போது ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு விளங்குது.
ஏன்னு கேட்டா இந்த காலத்துல வீட்டுல இருக்கிறவங்க கோசா முறையில இருக்கிறது இல்லை. ஆனா அந்த காலத்துல எல்லாருமே கோசா முறையில இருக்கும். அதே நேரத்துல இந்த மாதிரி உணவு பரிமாறுறதுன்னா யாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி 2 பேருமாவும் பரிமாறலாம். கணவன் இருக்கும்போது மனைவி மட்டும் கூட பரிமாறலாம். அவங்க அந்த முகம் மட்டும் தெரியற மாதிரி உடைய அணிஞ்சுக்கிட்டு கை மட்டும் தெரிகிற அளவுக்கு உள்ள உடைய வச்சு தெரியாத நபர்களுக்கும் பரிமாறுறது இஸ்லாமிய சட்டப்படி குற்றம் இல்லை. குற்றம்னா என்ன தெரியுமா? தனிப்பட்ட ஒரு ஆணுக்கு தனியா இருந்து ஒரு பெண்ணு உணவு பரிமாறுறது தான் குற்றம். கணவன் மனைவி இருக்கும்போது தெரியாத மனிதருக்கு உணவு பரிமாறுறது குற்றமாகுது. மனைவி மட்டும் பரிமாறலாம், கணவன் மட்டும் பரிமாறலாம். இஸ்லாமிய ஒரு கோட்பாடுல இருக்கு. இது தப்புங்கிறது கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியை கூப்பிட்டு வச்சு அந்த பொம்பளை உணவு கொடுத்துருக்குது அப்படின்லாம் கதைகளை கட்டுவாங்க. இதை பற்றிலாம் யோசிக்கணும். உணவு கொடுக்கறத பசித்தோருக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விருப்பமா செஞ்சுக்கலாம். தொழுகை எப்படி நமக்கு அறிவுறுத்தினானோ, ஜக்காத்தை எப்படி அறிவுறுத்தினானோ, அதே மாதிரி பசித்தோருக்கு உணவு கொடுக்கறதை அறிவுறுத்திருக்கலாம். இந்த செயலுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், நம்ம கணவன் இருக்காருதான் நம்ம பசித்தோருக்கு உணவு கொடுக்கறது தயங்கக்கூடாது. ஏன்னா அடுத்த ஒரு நபரா இருந்தா வெளியில கொடுத்து அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆணும் பெண்ணுமா இருந்தாங்க அப்படின்னா வீட்டுல கூப்பிட்டு வச்சு உபசரிக்கலாம். அதே நேரத்துல அவங்கள பசியோட அனுப்பக்கூடாதுங்கிறதான் இஸ்லாமிய கோட்பாடு. ஆக எந்த சூழல்ல நம்மளை தயார்படுத்திக்கணுங்கிறத யோசிக்கணும். ஏழ்மையா உள்ளவங்க இருக்காங்க, நம்ம இடத்த பரிமாறி போட்டு கொடுத்தா தென்ட்டு போயிடுவாங்க. நம்ம நிக்க வேண்டியதில்லை, பார்த்து பார்த்து கொடுக்கணும். நம்ம வசதிக்கு தகுந்த. ரசூல்லா ஒரு பெண்மணி விருந்து கூப்பிட்டுக்கிறாங்க. யாரு? புதுசா கல்யாணமான ஆணு பெண். அந்த தம்பதியர் ரசூல்லா கூப்பிட்டுருக்காங்க. விருந்து கூப்பிட்ட இடத்துல ரசூல்லா சஹாபாக்களோட போறாங்க. போய் விருந்து சாப்பிடுறாங்க. யார் பரிமாறுறது? கணவனும் புதுசா கல்யாணம் முடிச்ச புது பெண்ணும். கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த வீட்டுக்கு என்ன வாங்கிட்டோமோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நாம. அங்க உள்ள நல்ல கெட்டதுக்கெல்லாம் நாமளே பொறுப்பாரு. அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படணும். அதுதான் பெண்ணுடைய தன்மைக்கு நல்லது. அதே நேரத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த பெண்மணி ஒரு பாத்திரத்துல ஒரு நாளைக்கு முன்னே பேரிச்சம்பழத்தை ஊற வச்சிருந்துக்கிறாங்க. இவங்க சாப்பிட்டு முடிஞ்ச உடனே என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை பிசைஞ்சு சாறு எடுத்து சாப்பிட்ட பிறகு எல்லாத்தையும் ஊற்றி கொடுத்துருக்காங்க. தன்னுக்கு துணைக்கு வேற யாரும் இல்லாத தானே புது பெண்ணை சமைச்சு கொண்டு இவ்வளவு காரியம் பண்ண ரசூல்லா காலத்துல ரசூல்லா அதை தடுக்கல. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி செயல்கள்ல நம்ம பின்வாங்கி நஷ்டவாதி ஆயிடக்கூடாது. எந்த குடும்பத்திலையுமே தன்னும் வீட்டு பெருமையை பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா அவங்க வீட்டுல அறவை சோறு தட்டு இருப்பாங்க. இங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோம்னா என்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்கினாங்க, நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லி சரிச்சுக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நாட்டுல. இப்பவும் இருக்கிறாங்க, எப்பவும் இருக்கிறாங்க. வீண் கர்வம், கௌரவம் அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயம். எந்த சூழல்ல நம்ம குடும்பத்தை நல்ல மாதிரியா நடத்திட்டு போகணும்னு நினைச்சு தன்னை பக்குவப்படுத்துகிற பெண் தான் சரியான பெண்மணி. அந்த மாதிரி பக்குவத்தோட ஊர்ல உலகத்துல உள்ள அத்தனை மக்களும் இதை உணர்ந்து லாப நஷ்டம் எது ஏற்பட்டாலும் குடும்பத்துல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி பிரிஞ்சு போய் கஷ்டப்படாம இருக்கணும்னு சொன்னா ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்கணும், பணிஞ்சு போகணும். எந்த விஷயத்துலையும் நல்லதை மட்டுமே நினைக்கணும். கெட்டது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாலும் தூக்கி வீசிடணும். அந்த நபர்கிட்ட நம்ம அதிகமான ஒரு நெருக்கத்தை வச்சுக்கிறக்கூடாது. நல்லதை சொல்றவங்க நெருக்கத்துல வச்சுக்கணும். ஆகவே இஸ்லாமிய பெண் மக்களை, நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, வாழ போற இடத்துல உங்க 1000 கனவுகளோட பெற்றவங்க வளர்த்துருப்பாங்க. ஏழ்மையா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஏழ்மையா இருந்தாலும் சரி, நமக்குள்ள நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
அந்த வீட்டுல 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதுல தோன்றக்கூடாது. அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா அதை விட ஒரு அழகான வாழ்க்கை கிடையாது. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற பெண்ணாயிரும். ஆகவே வருங்காலங்கள்ல பொறுமையை கையாண்டு அந்தந்த வீடுகளுக்கு தகுந்த மாதிரி தன் நிலைய மாத்தி சுமூகமான முறையில யாரு மனதும் நோவாத வாழ்க்கை நிலைச்சு அல்லாஹ்வையும் வணங்கி ரசூலுல்லாஹ் வழிபடி நடந்து வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் எல்லா மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.